அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. இந்த உலகத்திற்கு பயன்படுத்த பொருளாதார வியாபார ஒழுக்கங்களை கடந்த சில நாட்களாக நாம் கேட்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்பில் இன்றைய தினம் வியாபாரத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பணத்திற்கு பணம் மாற்றுவதை பற்றியும் அல்லது ஹவாலா உண்டியல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வியாபாரத்தை பற்றியெல்லாம் இன்று சொல்வதாக சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அந்த விவரங்களை உங்களுக்கு நாளைய தினம் ஹவாலா பற்றியும் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பணம் கொடுத்து பணம் மாற்றுதல் முறையை பற்றியும் மற்ற உண்டியல் சம்பந்தப்பட்ட விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்கிறேன். இன்றைய தினம் வியாபாரத்தில் மிக முக்கியமான ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு முறை, அல்லாஹ்வால் மிகவும் மோசமாக தடை செய்யப்பட்ட வட்டி என்ற அந்த ஹராமை பற்றி, அந்த வட்டியுடைய டெஃபினிஷன் என்ன, வட்டி என்றால் எதற்கு சொல்லப்படும், எந்தெந்த பொருட்களுக்கு வட்டி உண்டு, எந்தெந்த பொருட்களுக்கு வட்டி இல்லை என்ற விவரங்களை சுருக்கமாக சொல்லி இன்றைய தினம் விளக்கலாம் இருக்கின்றேன். உடல்நிலை சரியில்லை, அதனால ஷார்ட்டாக சொல்லிட்டு சந்தேகம் தான் சந்தேகம் சொல்லுங்க, சந்தேகம் சொல்லி முடிச்சிடணும் சொல்லுங்க. மாஷா அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது இரண்டு விதமான வட்டி உண்டு. ஒன்று வியாபார ரீதியான வட்டி, இன்னொன்று பொருள் ரீதியான வட்டி. வியாபார ரீதியான வட்டினா என்ன, பொருள் ரீதியான வட்டினா என்ன என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வட்டியை பற்றி, வட்டியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் தடை செய்தார், வட்டி இவ்வளவு மோசமா ஹராமாக்கக்கூடிய அளவுக்கு அது அப்படி என்ன பெரிய பாவம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரப்பல் ஆலமீன் வட்டியை குர்ஆனில் எப்படி தடை செய்யறாங்கன்னு சொன்னா, மற்ற பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தடை செய்யலாம். சாராயத்துக்கு தடை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல தொழுகைக்காக இருக்கும்பொழுது சாராயம் குடிச்சு தொழுகைக்கு போகாதீங்க, சாராயத்துக்கு போதையோட பள்ளிக்கு போகாதீங்க, அடுத்து தொழுகை டைம் மட்டும் அந்த சாராயத்தை ஹராமாக்கலாம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொன்னாடா, எஸ் அலுவலக காட்டில் ஹம்ரி வல் மைசிர், நபியே சாராயத்தை பற்றி சூதாட்டத்தை பற்றி உங்களுக்கு கேட்கிறார்கள். அந்த ரெண்டுலேயும் சில நன்மைகள் இருக்குது, சில தீமைகள் இருக்குது. ஆனா தீமைகள் தான் அதிகம் சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்னான். முதல்ல தீமைகள் தான் அதிகம் அப்படின்னா. ரெண்டாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, தொழுகை நேரத்தில் மட்டும் குடிக்காதீங்க, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கவில்லையே தொழுகை பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னா. கடைசியா தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஷாரா சொல்லலாம், நான் சாராயத்தை ஹராமாக்க போறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாராயத்தை ஹராமாக்கலாம். நோன்பை கடமையாக்குவதை விட கொஞ்சம் கொஞ்சமா தான் கடமையாக்கலாம். போனவர் சொன்னாங்க விலகு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நோன்பு கடமையாக்கலாம். ஏன்னா நோன்புங்கிறது பழக்கமாக்க இல்லாதனால எடுத்தோடனே 30 நாள் போய் ஒரு மாசம் போய் நல்லா சொல்றது. முதல்ல கொஞ்சம் சியாம் உங்களுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு முதல் சொன்னா, ஒரு மாதத்துடைய நோன்பு ரமதான் ஃபுல்லா நோன்பு அப்படின்னு நல்லா சொல்றேன். ஐயா மாதம் சில நாட்கள் அப்படின்னா அப்புறம் தான் அது சில விதிவிலக்கு தான். அப்புறம் அடுத்த சில நாட்கள் இருக்கிறது தான் எழுதி நாமனும் ஷஹர் ரமதான் எழுதி சில முதலில் நாசி பையனாக இருந்தால்
கொமன் செய்த சொல்லி சொல்லுவோம். ரமதான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதம் வந்து விட்டால் ரமதான் மாதம் போது நோன்பு வைங்கள் அப்படின்னா. அப்ப எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடமையாக்குறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கடமையாக்குவான், ஹராமாக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹராமாக்குவான். ஆனால் இந்த வட்டியை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறமா அந்த பேச்சை எடுப்புலேயே ரப்பல் ஆலமீன் வட்டி ஹராம், எழுத்து வட்டி ஹராம். அது எப்படி ஹராம் நமக்கு முதல்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பரு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை கொடுப்பவர்கள் கியாமத் நாளிலே ஷைத்தானால் தீண்டப்பட்டு வைத்து பிடித்தவர்களை கொண்டு அவர்கள் எழுதப்படுவார்கள். அப்போ வட்டிக்கு முதல்ல பனிஷ்மெண்ட் தான் அல்லாஹ் சொல்றான். இது மோசமான பாவம், கொடூரமான பாவம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபைல்லம் இன்தஹு, இதற்கு பிறகு அவர் விலகிக் கொள்ளவில்லை என்றார். நபியே, இது வரைக்கும் வட்டி வாங்கினாங்க, கொடுத்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க, அவசரம் தான். இதுமேதான் புரிஞ்சு ஒழுங்காக சொல்லுங்க. அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஃபைல்லம் இன்தஹு, இதற்கு பிறகு அவர் விலகிக் கொள்ளவில்லை என்றார். ஃபாதஹு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடன் அல்லாஹ் ரசூலுடன் போர் செய்வதற்கு ஆயத்தமாக சொல்லுங்கள். குர்ஆனில் எந்த பாவத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு ஒரு காட்டமான வார்த்தை சொல்றான்? அல்லாஹ்வோட வேற போர் செய்ய முடியுமா? அல்லாஹ்வோட போர் செஞ்சு அல்லாஹ் ரசூலோட போர் செஞ்சு ஜெயிச்சிட முடியுமாமே? அப்ப ஃபாதஹு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோட அல்லாஹ் ரசூலோட போர் செய்ய சொல்லுங்கள். அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, வட்டிங்கிறது இது ஒரு வியாபார ரீதியான ஒரு கொடுக்கல். இது விபச்சாரத்தை போன்றோ, கொலையை போன்றோ, கொள்ளையை போன்றோ, திருட்டை போன்றோ இது வந்து அடுத்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. வட்டிங்கிறது ஒரு வியாபார ரீதியான கொடுக்கல் தான். வியாபார ரீதியில் தடுக்கப்பட்ட கொடுக்கல் தான். வியாபார ரீதியில் தடுக்கப்பட்ட வியாபாரம் தான் இல்லையா? அந்த மாதிரி தடுக்கப்பட்ட வியாபாரம். இதே அந்த இவ்வளோ வன்மையாக கட்டிக்கணும், இவ்வளோ மோசமான பாவம் சொல்லணும். விபச்சாரம் செய்யறா அவன் பெண்ணு பாதிக்கப்படுறான், முறை செய்யறா உயிர் பாதிக்கப்படுது, கொள்ளடிக்கிறா ஒரு செல்வம் பாதிக்கப்படுது, திருநாளா ஒரு செல்வம் பாதிக்கப்படுது, அவன் வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்ப இதெல்லாம் மற்றவங்க பாதிக்கப்படுது. வட்டியால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? இது ஒரு வியாபாரம். என்ன ஒரு பொருளை வச்சு இந்த பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 12 ரூபாய்க்கு விற்கிறேன், இது வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனா அதே 10 ரூபாயை ஒருத்தருக்கு கொடுத்து நீ வியாபாரம் பண்ணிக்க, எனக்கு 2 ரூபா கொடுக்கும், 12 ரூபாய் தான் அப்படிங்கிறது இந்த தப்பு. இது ஒரு வகையான வியாபாரத்தின் வகை தானே. இது இவ்வளவு மோசமா இவ்வளவு கொடூரமா காரணம் என்ன? ஹராமாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரர்களே, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ரோட்ல பொதுமக்கள் நடந்து போற பாதையில ஒரு முள்ளு மரம் நிக்குது. இந்த முள்ளு மரம் எல்லாருமே குத்துது. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நல்ல மனுஷன், இது பொதுமக்களுக்கு இடையில அந்த முள்ளு மரம் நிக்குது, இதை வெட்டி எரிச்சிட்டோம்னா பொதுமக்கள் ஆத்த நடந்து போவாங்க, இது எல்லாத்தையும் டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முள்ள மரத்தை வெட்டுறாரு. வெட்டும்போது அவர் கையில் முள்ள குத்துது, அதெல்லாம் தாங்கிட்டு பொது சரியா என்ன பண்றாரு, வெட்டுறாரு மரத்தை. இன்னொரு என்ன பண்றாரு, அவருக்கு பின்னாடியே வந்து அதே முள்ளு மரத்துடைய விதைய பூமியில ஊன்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பாவி, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு முள்ளு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறேன், நீ அந்த விதையை போய் ஊன்றிய அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது விதையை ஊன்றது சொல்றாரு, லூசா நீ முள்ளு மரத்தை வெட்டுட்டா அதுல முள்ளு இருக்குது, அந்த மரம் டேஞ்சரான மரம், மக்களை குத்துது கொள்ளுது, அதெல்லாம் நீ வெட்டுற, இந்த விதையில முள்ளா தெரியுது, இந்த விதையில முள்ளா இருக்குது, இது பூமியில கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இது நியாயமான கேள்வி எடுக்க முடியுமா? அறிவாளர்களும் கேள்வி எடுக்க முடியுமா? இந்த விதையில முள்ளு தெரியறதுக்காண்டி இந்த விதை ஆபத்து புரியுது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளதான் மொத்த முள்ளுமே மறைஞ்சிருக்குது. இவ்வளவு முள்ளு மரம் இதுல வந்ததுதான், வந்ததுதான். நீ உன் கண்ணுக்கு ஏதோ முள்ளு தெரியலங்கிறதுக்காண்டி, இந்த கண்ணு விதையில முள்ளு இல்லைங்கிறதுக்காக வேண்டி, இந்த விதையை கையில் எடுத்தாலும் ஆயிரம் முள்ளு குத்தாது அப்படிங்கிறதுக்காக அறிவுக்கு தரம் அந்த விதையை சொன்னதுப்பா, இவ்வளவு பெரிய மரம் உருவானதே இந்த விதையில இருந்தான். அந்த மாதிரி சகோதரர்களே, இன்னைக்கு சமுதாயத்தில் என்னென்ன சமூக தீமைகள் இருக்குதோ, விபச்சாரம், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, அல்லது அநியாயங்கள், அட்டுழியங்கள், லஞ்சம், ஊழல், இந்த என்னென்ன அநியாயங்கள் இருக்குதோ இது எல்லாம் முள்ளு மறந்த மாதிரி. ஏன்னா அந்த முள்ளு நமக்கு தெரியுது, முள்ளே நமக்கு தெரியுது. வட்டி என்பது முள்ளு
மரத்தினுடைய விதையை போடுறது. பார்த்து அது முழு தெரியாது, பார்த்து அது முழு இருக்காது. ஆனால் இந்த விதை தான் ஒட்டுமொத்த முள்ளையுமே உருவாக்குவதற்கு காரணம். அப்போ உலகத்தில் எத்தனை சமூக தீமைகள் இருக்குதோ, சமூக கொடுமைகள் இருக்குதோ, ஒழிக்க வேண்டிய சமூக பிரச்சனை இருக்கிறதோ, அத்தனை பிரச்சனைகளுக்கும் வித்தாக இருப்பது இந்த வட்டி தான். இந்த வட்டி தான். உங்க வட்டியினுடைய வகையை சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த வட்டியின் மூலமாக சகோதரர்களே, வட்டியை வச்சு வியாபாரம் பண்ணாலோ, வட்டி பேஸ்ட் வியாபாரம் பண்ணாலோ, இது உலகத்திலே வெளியே பார்க்கறதுக்கு பெரிய வளர்ச்சி மாதிரி தெரியும். ஏன்னா யூதர்கள் வட்டியில ரொம்ப மிகச்சவங்க சொல்ல காலத்துல. வட்டியில எப்படி மாறுபாடினா வட்டி ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி யூதர்கள் யாரும் வட்டி தான் ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு யூதர் வட்டியில மிகச்சவங்க. அந்த யூதர்கள் வட்டியை சார்ந்த பிசினஸை, வட்டி சார்ந்த ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம், வட்டியை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார திட்டத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த யூதர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான், இந்த பொருளாதார திட்டம் தான், இந்த வட்டி திட்டம் எல்லா மக்களுக்கு பத்தியும் பரவி, எல்லா நாடுகளுக்கும் பரவி, இதுதான் உண்மையான பொருளாதாரம் தெரியுது, வட்டியை பேஸ் பண்ணி நம்ம நடத்துற பொருளாதாரம் தான் உண்மையான பொருளாதாரம் அப்படின்னு நம்பி அந்த பொருளாதார திட்டத்தை யாரெல்லாம் கையில் எடுத்தார்களோ, இன்னைக்கு சகோதரர்களே உலகளாவிய எத்தனை நாடுகளில் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஏற்பட்டதோ, பொருளாதார சீர்கேடு அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சோ, அத்தனை நாடுகளுமே இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் எக்கனாமிக் சிஸ்டத்தை அடிப்படையில் கொண்டு நடந்ததுதான். அது அமெரிக்காவா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், அல்லது வேற எந்தெந்த நாடுகளா இருக்கட்டும், எத்தனை நாடுகள் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு தங்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினார்களோ, அத்தனை நாடுகளுமே இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டத்தை அவர்கள் கையாண்டுள்ளனர். ஆனால் எந்தெந்த நாடுகள் இந்த பொருளாதார திட்டத்தை, வட்டியை சார்ந்த பொருளாதார திட்டத்தை, அதாவது எல்லா நாடுகளும் 100% அவைப்படும், எல்லா நாடுகளையும் சரி கொஞ்சம் அளவா பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வட்டி சார்ந்த பொருளாதாரத்தில் யாருக்கு அளவா பயன்படுத்தினாலோ அவங்களாம் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல தப்பிச்சுக்கிட்டாங்க. பொருளாதார பிரச்சனை இந்தியா மாதிரி, மலேசியா மாதிரி, அபுதாபி மாதிரி இன்னும் சில நாடுகள் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 100% அப்படியே இந்த வட்டி சார்ந்த எக்கனாமிக் சிஸ்டம் போல அப்படியே பட்டுப்படாமே வருதான். இந்தியா, மலேசியா இந்த மாதிரி நாடுகள். எந்தெந்த நாடுகள் 100% இந்த அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகள் 100% இந்த வட்டியை சார்ந்த பொருளாதாரத்தை நம்பிலவோ அவைகள்லாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்கேடு நடக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்றா யமஹுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டி அல்லாஹ் அழித்தே தீர்வான், தர்மத்தின் மூலமா அல்லாஹ் வளர்ச்சியை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். யமஹுல்லாஹு ரிபா, அல்லாஹ் ரிபாவை வட்டியை அழித்தே தீர்வான். வ யுர்பி ஸதகாத், தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் வளர்ச்சியை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி. அப்ப வட்டிக்கு என்னைக்குமே எப்ப அல்லாஹ் வட்டி அல்லாஹ் அழித்துதான் தீர்மானம் சொல்லிட்டானோ, அந்த வட்டி எத்தனை ஆயிரம் கோடி புழக்கத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய இறுதி முடிவு தான் என்னதான் அழிவுதான், வளர்ச்சி கிடையாது, அழிவுதான். சரி, அப்படிப்பட்ட இந்த வட்டியை அல்லாஹ் ஏன் இவ்வளோ தீவிரமாக ஹராமாக்கலாம்? ஏன்னா நம்ம நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் ஒரு சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி மட்டும் சொன்ன 40 ஹதீஸ்கள், வட்டியை பற்றி மட்டும் சொன்ன 40 ஹதீஸ்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மூமினுடைய மனசு நடுங்காம இருக்காது. அவ்வளோ காட்டமான தண்டனைகள் வட்டி வாங்குறவங்க கொடுக்குறவங்களுக்கு, அவ்வளோ மோசமான எச்சரிக்கைகள், அவ்வளோ கொடூரமான வார்த்தைகள், எச்சரிக்கை வார்த்தைகள். ரசூல் சொல்லுவாங்க 40 ஹதீஸ் வட்டியை பற்றி நான் செயல்படுது நாளைக்கு சொல்ல சொல்லலாம், 400-500 ஹதீஸ் இருக்கலாம். சரி, மக்கள் சொல்லுவோம் செயல்படும் 40 ஹதீஸ் இருக்குது. அப்போ இவ்வளவு மோசமா இந்த வட்டி தடை செய்யப்பட்ட காரணம், இந்த வட்டியுடைய மிகப்பெரிய முசீபத்தை என்ன பண்ணுதுன்னா, வட்டிக்கு வியாபாரத்துக்கு வித்தியாசம். வியாபாரத்தின் மூலமாக விற்போர் வளர்ச்சி அடைவார், வாங்குவோர் வளர்ச்சி அடைவார். நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் நான் ஒரு பொருள் லாபம் வைப்பேன். வாங்கினா அவருக்கு லாபம். என்ன லாபம்? அவர் கொஞ்ச நாளை பயன்படுத்திட்டோ யூஸ் பண்ணிட்டோ அவருக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவருக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அந்த பொருள் கைமாறிட்டே இருக்கும் பொழுது பணத்தோட ரொட்டேஷன் மக்கள்கிட்ட இருக்கும். எல்லா மக்களுடைய வளர்ச்சி ஈவனும் ஒரே மாதிரி வளரும், எல்லா மக்களோட வளர்ச்சியும் ஒரே மாதிரி வளரும். ஆனால் வட்டியை பொறுத்தவரை சகோதரர்களே, பணக்காரன் ஆகிட்டே போவான், ஏழை ஆகிட்டே வருவான், ஏழை ஆகிட்டே வருவான்.
உதாரணம் சொல்றேன், ஏதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், நான் பணக்காரன். ஒரு ஏழை வந்து அவன் வந்து உழைப்பாளியா இருக்கிறான், அவனுக்கு பணம் இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன், அவன்கிட்ட வந்து சொல்றேன், நான் அந்த 10 லட்ச ரூபாய் வட்டி தரப்பா, நோம்பில்லா நீ சம்பாதிச்சிக்க, எனக்கு மாசம் மாசம் 10,000 வட்டி கொடுத்துரு அப்படின்னு நான் கேட்கணும்னு வச்சுக்கேன். நல்லா காப்பாற்றணும். உதாரணத்துக்கு சொல்றேன், அவரும் 10 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாரு. முதல் மாசம் 50,000 லாபம் அடிச்சிருக்கோம். எனக்கு எவ்வளவு தருவார் வட்டி? எவ்வளவு தருவாரு? 10,000 தருவாரு. 2வது மாசம் 20,000 லாபம் அடிச்சிருக்கோம். அப்போ எனக்கு எவ்வளவு தருவாரு? 10,000 தருவாரு. நாளடைவில் வியாபாரம் டல்லாகி லாபமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணோம்? 10,000 தந்தா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவருக்கு வியாபாரத்துல 20,000 நஷ்டமா இருக்கும். அப்போ எனக்கு என்ன பண்ண தேவை? 10,000 தந்தா. அப்போ நான் பணத்தை வச்சிருக்கிறவன், நான் வளர்ந்துட்டே போறேன். என் முதல்ல அப்படியே பத்திரமா இருக்குது. என்னோட முதல்ல 10 லட்சம் ரூபாய் சேமிட்டே இருக்குது. எனக்கு லாபத்துக்கு மேல் லாபம், லாபத்துக்கு மேல் லாபம், லாபம் வளர்ந்துட்டே போறேன். ஏழு பணத்தை வாங்க என்ன பண்ணுவான்? நொடிச்சுக்கிட்டே போவோம். மாசம் 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 என்ன பண்ணாலும் சரி, மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ இடி அடிக்குதோ என்ன நடந்தாலும் சரி, எனக்கு வட்டி வந்தாலும் இதுதான் வட்டி. ஆனா இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுத்தது, நாளைக்கு வர ஹதீஸ் வரும் உங்களுக்கு, முஷாரகா, முராபஹா, முதாலபா, இதெல்லாம் வட்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக. நீங்க வட்டி மூலமா நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்ல, நான் 5 லட்ச ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நான் பேங்க்ல போட்டேன், ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஃபண்ட்ல போட்டேன், அல்லது ஏதோ பெனிஃபிட் ஃபண்ட்ல போட்டேன், எனக்கு மாசம் மாசம் வட்டி வந்துட்டே இருக்கும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அதை சேஃப்ட்னு நினைக்கிறோம். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தரக்கூடிய சிஸ்டம் வந்து முதாலபா சிஸ்டம், முஷாரகா சிஸ்டம், முராபஹா சிஸ்டம். இதெல்லாம் நாளைக்கு ஒரு டீம்ல விளக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். முராபஹானா என்ன, முதாலபா என்ன, முஷாரகா என்ன சொல்லி. இப்போ முஷாரகா ஒன்றும் அது வெறும் கூட்டு வியாபாரம். உதாரணமா 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு 7 அவர் தேவைப்படுது பணம், 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவ் பண்ணுவாரு. நானும் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், எந்த பேசல இந்த வருமா 10 லட்ச ரூபாய் கொடுத்தாரேன், லாப நஷ்டத்துல எனக்கு 10% 20% கொடுத்துருக்கணும். லாபத்தில் நஷ்டம் தெரியும், லாப நஷ்டத்துல 20%. இப்ப என்ன ஆகும்? முதல் மாசம் 50,000 லாபம் வந்துச்சு, எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? எவ்வளவு கொடுப்பாரு? 20%. 10,000 கொடுப்பாரு. 2வது மாசம் 20,000 லாபம் கிடைச்சது, எனக்கு எவ்வளவு தருவாரு? 4,000 தருவாரு. 3வது மாசம் 10,000 லாஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 2,000 கொடுக்கணும். 2,000 கொடுக்கணும். அப்ப இங்க பாருங்க, வியாபாரம் வளர்ந்தால் 2 பேரும் வளர்ச்சி, வியாபாரம் முடிந்தால் 2 பேரும் பாதிப்பு. வியாபாரம் வளர்ந்தால் 2 பேரும் வளர்ச்சி, வியாபாரம் நஷ்டமடைந்தால் 2 பேரும் பாதிப்பு. இந்த மாதிரி சமத்துவமான வியாபாரத்துக்கு தான் முஷாரகா. அப்ப அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கண்ணு எடுத்துறமா ஹலால் ஹராம் சொல்லல, நமக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு அல்லாஹ் ஹலால். ஒரு மாற்று வழி இல்லாமலோ, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லாமலோ அல்லாஹ் மொத்தமாக நம்ம ஹராம் சொல்லல. ரப்பல் ஆலமீன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஏற்படுத்திருக்கான், ஒரு மாற்று வழி ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தினா இதுதான் ஹராம், இது ஹலால் ரப்பல் ஆலமீன் சொல்லணும். அப்ப அந்த அடிப்படை சம்பந்தத்திலே இந்த வட்டியை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்று வழி, சில பேர் சொல்லுவாங்க வட்டியை ஒழிப்பதற்கு மாற்று வழி கர்தல் ஹசனா, அழகிய கடன். வட்டியில்லாத கடன் கொடுத்து அதிகமாக்கணும், வட்டியில்லாத கடனை அதிகமாக்கணும், ஒவ்வொரு பகுதியில் ஆரம்பிக்கணும். அர்த்தம் தான். வட்டியில்லாத கடன் என்பது ஒவ்வொரு பகுதியில் ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு பகுதியை கொடுக்கணும். வட்டி இல்லாத கடன் வந்து வட்டி தானே போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வட்டி இல்லாத கடன் நிரந்தர தீர்வு இல்லை. வட்டியை ஒழிப்பதற்கு வட்டி இல்லாத கடன் நிரந்தர தீர்வு கிடையாது. வட்டி இல்லாத கடன் என்பது ஒரு டெம்பரரியான சொல்யூஷன், அவ்வளவுதான். நிரந்தர தீர்வு என்பது இந்த முதாலபா, முஷாரகா, முராபஹா தான் வட்டியை ஒழிப்பதற்கு நிரந்தர தீர்வு. எப்படி வட்டி இல்லாத கடன் கொடுத்தா வட்டியை ஒழிச்சவன்னு நினைக்கிறோம். வட்டி இல்லாத எவ்வளவு கொடுக்க முடியும்? வட்டி இல்லாத எவ்வளவு கொடுக்க முடியும்? மிஞ்சி 10,000 கொடுப்பீங்க, 50,000 கொடுப்பீங்க, 1 லட்சம் கொடுப்பீங்க, அவ்வளவுதானே. ஒருத்தருக்கு 50 லட்சம் தேவைப்படுது, வட்டி இல்லாத கொடுக்க முடியுமா? 50 லட்சம் இருக்குது, கேஷ் இருக்குது. அவர் கேட்கறாரு, 50 லட்சம் தாங்க, ஒரு 5 லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 50 லட்சம் தாங்க, நான் வந்து அதை வந்து ரொட்டேஷன் பண்றேன், ஒரு 3 மாசத்துல பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னா நான்
வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அது ரொம்ப பிரபலமாகி எல்லா ஊர்கள்லையும் அழகிய கடன் அழகிய கடன் பேர்ல நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் போன அல்லாஹ். இந்த அழகிய கடன் கொடுக்குறவங்க நம்மகிட்ட கடன் கேட்டு வருவாங்க. எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கடன் வேணும் வச்சுட்டா முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னா 1 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுங்க. நம்ம ட்ரஸ்ட் அதிகபட்சம் 27,000 கொடுப்போம். நமக்கு சக்தி அவ்வளோதான். 27,000 நாம வச்சிருக்க ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ வச்சு துட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பயன்படும். ஒரே அளவுக்கு 1,000, 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் கொடுத்தா மற்ற மக்களுக்கு பயன்படாம போயிடும். அதிகபட்சம் 27,000 கொடுப்போம் அப்படின்னா அங்கே இருக்குது 27,000 கொடுப்பீங்களா? மீதி 20,000 முடியுது நம்ம மிரட்டலாம். மீதி 20,000 என்ன பண்றது? எங்களுக்குண்டா ஒரு 5 பேர் கொடுக்குது 27,000 இல்லைங்களா? சரி என்ன பண்றது? அவங்க அதான் நம்ம மிரட்டலாம். கரியா நான் அடி விடுவேன். அப்போ இந்த அழகிய கடன் திட்டத்தினால மனிதர்களுடைய மொத்த வட்டியை விட்டு பாதுகாக்க முடியாது. வட்டியை விட்டு பாதுகாப்பதற்கு ஒரே வழி என்று சொன்னா, இப்போ இந்த அழகிய கடன் நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னா மக்களோட சலகாக தர்மம் கேட்கணும். மக்களே தாங்க இந்த திட்டத்துக்கு நடத்தாங்க. மக்கள்கிட்ட போய் தர்மம் கேட்கணும், துண்டு பிடிக்கணும், தாங்க கேட்கணும். மக்கள் தர பணத்தை வச்சு அழகியப்படுத்துறோம். எவ்வளவு நாளைக்கு மக்கள் சும்மா தந்துட்டு இருப்பாங்க? எவ்வளவு நாளைக்கு மக்கள் சும்மா தந்துட்டு இருப்பாங்க? தந்தா எவ்வளவு தருவாங்க? மிஞ்சி 5,000 தருவாங்க, 10,000 தருவாங்க, 20,000 தருவாங்க, 50,000 தருவாங்க, அவ்வளவுதான். எத்தனை தருவாங்க? ஆனா அதே நேரத்துல இந்த முஷாரக்கா சிஸ்டத்தை வச்சு நான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன். முஷாரக்கா சிஸ்டம். இந்த முஷாரக்கா சொன்னா நீங்க எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா தர்மத்தை தர வேண்டாம், தர்மமா தர வேண்டாம், எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணினா நாங்க அந்த பணத்தை வந்து ஒரு வியாபாரத்தை இன்வெஸ்ட் பண்றோம். அதில் லாப நஷ்டத்தில் உங்களுக்கு எனக்கு இவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லி ஷரியத் சொல்லக்கூடிய இந்த முராபஹா முஷாரக்கா முதாரபா சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா, அப்போ மக்கள் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சு நான் சும்மா உட்காந்துருந்தா நான் இதை வட்டி போடலாமா, சம்பாதிக்கலாமா, ஏன் பணத்தை சும்மா வச்சுட்டு இருப்பானே அப்படின்னு நினைக்கிற ஆளு நான் என்ன பண்ணுவேன்? ஹலாலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது என்னுடைய பணமும் பெருகும், அந்த கம்பெனி பணமும் பெருகும், வட்டிக்கு போறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கடன் அசனா அழகிய கடன் வட்டியில்லாத கடன் என்பது அது ஒரு நிரந்தர ரெமெடி அல்ல, அது டெம்பரரி ரெமெடி. தற்காலிக தீர்வு. அது சமூக தர்ம அடிப்படையில் பிசினஸ் ரீதியாக வியாபார ரீதியாக நிரந்தர தீர்வு என்பது வட்டியை குறைப்பதற்கு முஷாரக்கா. இந்த முஷாரக்காவை சொன்னா மக்கள் உடனே கேட்பாங்க, சொல்லலாம் கரெக்டு தான். அதுல ஆனா முஷாரக்கா வந்து கேரண்டி தான் தர அந்த வியாபாரம் லாபம் மாத்திரம் என்ன கேட்குது, நஷ்டமா போச்சுன்னா ஒரு கால் நஷ்டமா போச்சுன்னா அப்போ இதுல 1000 பேர் கேட்பாங்க. இதுல ஹலாலான வழி சொன்னா உதாரணமா முஷாரக்கா சொன்னா 1000 கொஸ்டின், 1000 ஷூரிட்டி, 1000 அதுக்கு காப்பீடு இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா அந்த பெனிஃபிட் கம்பெனி ஆரம்பிச்சு வச்சிருமா இவங்களுக்கு அப்படியே 10% வட்டி, 20% வட்டி. அவன் தூக்கி போடுறது எத்தனை வருஷம் என்னது தூக்கி ஓட முடிவு பண்ணல. நீங்க ரெடி நிக்கிறான், பணத்தை வாங்கி ஓடுறதே நிக்கிறான். அவன் 50% சொல்லுவான், 50% எடுத்து சொல்லுவான், 20% தருவான். இது அதுல கொஞ்சம் நம்பி போடும்போது அவன் மொத்தமா சொல்லி எடுத்து முடியுது. அப்ப அதுக்கு என்ன சொல்லி ஷைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அல்லாஹ் அந்த ஹலாலான வழியில நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஹலாலான வழிக்கு 1000 சந்தேகங்கள் ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஹராமான வழியை நமக்கு ரொம்ப இறுக்கி காட்டுவான். ஆகவே எத்தனை பெனிஃபிட் கம்பெனி இருந்து முடிவு பண்ண முடியும்னா, ஆனால் பெனிஃபிட் கம்பெனி இருந்து முடிந்தா இன்னைக்கு மக்களுக்கு பணம் போடாம இருக்காங்களா? எத்தனை பெனிஃபிட் கம்பெனி, எத்தனை அந்த ஃபண்டு இந்த ஃபண்டு, எத்தனை பெனிஃபிட் ஃபண்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மெட்ராஸ்ல மட்டும் 100க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருந்து முடிவு பண்ணிருக்கோம். பணத்தை வாங்கிட்டு இருந்தாலும் நீங்க பெனிஃபிட் கம்பெனி வாசலை மக்கள் நிற்காம இல்லையா? ஏன்? பணத்தின் மீது வெறி, குயிக் மணி, ஈஸி மணி, ஈஸியா சம்பாதிச்சிருக்கணும். இந்த மக்களுடைய மென்டாலிட்டியை பயன்படுத்திக்கிறான். சகோதரர்களே, இந்த வட்டி என்பது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட இவ்வளவு பெரிய பாவம். ஏன் பொருளாதாரம் சீரழிந்து ஏழையாகிட்டே போறீங்களே வட்டினால? வட்டி கட்டி 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 எங்கேயாவது பாருங்க இவர் வட்டிக்கு வாங்கி பாஷாவா நல்லா இருக்காங்க, அவங்க ஒரு நாள் கட்டு பார்ப்போம். வட்டியில சம்பாதிச்சு நல்லா ஒரு நாள் கட்டு பார்ப்பாங்க. சில சமயம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு, ஆனா கொஞ்ச நாள்லயே அது நீர்க்குமிழ் மாதிரி கலந்துடும். நீர்க்குமிழ் மறைஞ்சு போயிடும். ஏன்?
அல்லாஹ்வுடைய சாமர்த்தியம். ஹக்குல்லாஹ் ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தீர்வான், வட்டி அழித்தே தீர்வான். அப்போ அந்த அடிப்படை சகோதரர்களே, வட்டி என்பது இவ்வளவு மோசமான ஒரு பாவமா ஆனதுக்கு காரணம், இப்போ பணக்காரனாகிட்டே போவான், ஏழை ஏழைகிட்டே போவான். அப்படி ஏழையாகிட்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் விரக்தியா என்ன பண்ணுவான், அந்த வழி இல்லாட்டா திருட ஆரம்பிப்பான், கொள்ளையடிப்பான். பெண்ணாக இருந்தால் விபச்சார தொழிலுக்கு போவான், பெண்ணா இருந்தா விபச்சார தொழிலுக்கு போவான். பணத்தை வந்தா கொலையும் செய்வான். இதெல்லாம் ஏற்படுது இவனுக்கு ஏற்பட்ட வறுமையினால, ஏற்பட்ட விரக்தினால. அப்போ திருடல், திருட்டு, கொள்ளை, கொலை, விபச்சாரம் இதெல்லாம் சமூக தீமைகள். அந்த சமூக தீமைகளுக்கு வித்தறதுதான் விதையானது வட்டி. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வட்டியை ஒரு பொருளாதார குற்றமாக பார்க்காமல் இதை ஒரு சமூக குற்றமாக தான் பார்க்கலாம். பொருளாதார குற்றம் சமூக குற்றம் தெரியல. ஒருத்தர் வியாபாரத்தை ஏமாத்துறாரு, இது பொருளாதார குற்றம். வியாபாரம் சொன்ன வாங்க மீட்டாரு, இது பொருளாதார குற்றம். அது பேமெண்ட் டிலே பண்ணிட்டாரு, இது பொருளாதார குற்றம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை அந்த மாதிரி பொருளாதார குற்றமாக பார்க்காமல் இதை சமூக குற்றமாக ரப்பல் ஆலமீன் பார்த்த காரணத்துல எல்லா சமூக குற்றங்களுக்கும் இந்த வட்டி தான் காரணம். இதுதான் காரணம். அன்புக்குரியவர்களே, வட்டி ஏன் ஹராம் அப்படிங்கிறது அடிப்படை காரணம் தான். எல்லா சமூகத்தையும் இது காரணமாக அல்லாஹ் ஹராமாக்கினான். அல்லாஹ் எப்படி ஹராம்னா, எடுப்புலயே தஹான் ஒரே கமாண்டிங் போடுறான். கொஞ்சம் சாராயத்தமாக கொஞ்சமா ஹராமாக்கல, எடுப்புல ஹராமாக்கா. எந்த அளவுக்கு குடும்பம் சொன்னா அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு சமம்னா, அந்த வட்டி வெறும் வியாபாரத்தில் மட்டுமா, வியாபார பொருள் மட்டும் வந்திருக்குதா, இல்லைன்னா உணவில் வட்டி இருக்குதா, ஒரு வட்டி உள்ள பொருட்கள் எது, வட்டி இல்லாத பொருட்கள் எது, அந்த பொருட்களை கொடுக்கல் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்னும் விவரங்களையும் வட்டியை சம்பந்தப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 40 ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தேகம் இருக்குங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயம் பேசுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 40 பேரை கப்பலில் ஏற்றார்கள். 40 பேர் ஆண்களாக இருக்கும் பொழுது அந்த உலகம் அழிந்த சமயத்தில் மறுபடியும் எப்படி மக்கள் உருவாக்குறார்கள். எந்த கதவுகள் விட்டராசிரியர் சொல்லுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை ஏற்ற 40 பேரோட கப்பலை ஏற்றால் 40 பேர் ஆண்களாக இருக்கும் இருந்தாங்களா? இதில் யார் சொன்ன கதை? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்ட பொழுது ஈமான் கொண்ட மூமினான மக்களை மட்டும் கப்பலில் ஏற்றாங்க. அந்த கப்பல்ல முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க. ஈமான் எல்லாரும் தான் இருந்தாங்க. இவரை கற்பனை கதையை படிச்சிருக்காங்க. அல்லாஹ் இம்மை மரபை வெற்றியை தீன் தான் வைத்துள்ளான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய சுண்ணத்தான வாழ்க்கை முறை. இந்த தீனை கற்பதற்கு அல்லாஹ்வுடைய பாதையை வெளியாக வேண்டும். அதற்காக மாதத்துக்கு 3 நாள், வருடத்துக்கு 40 நாள், வாழ்க்கை 4 மாதம் வந்தாலும் ஜமாத் செல்ல வேண்டும் என்கிறார்கள். இதற்கு விளக்கம் தரவும் ஜமாத் செல்வது சரியா தவறா? வைத்தபிலிக் ஜமாத், அதாவது அதுல எல்லாமே கரெக்ட். அல்லாஹ் இம்மை மரபை வெற்றியை தீன்ல தான் வச்சிருக்கலாம். தீன்படி வேற எதுங்கிறது? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை சுன்னத்தான வழிமுறை. இந்த தீனை கற்பதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாக வேண்டும். இதெல்லாம் ஓகே தான், இதுல மாற்றது. அது நான் மாதத்தில் 3 நாள், வருடத்தில் 40 நாள், வாழ்க்கையில் 4 மாதம், ஒரு நாளைக்கு 5 வேலை, மாசத்துல 30 ரமதான், 30 நாள் நோன்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தப்லீக் ஜமாத்துங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க, கூடாத, ஹராமான அப்படிங்கிற மாதிரி ஜமாத்லாம் இல்லை. அதுல எல்லா ஜமாத்துல நிறைய குறைகள் தவிர அதுல சில நிறைய குறைகள் இருக்குது. வாய்ப்பு எப்போது கிடையாது. அது கம்பல்சரி வாழ்க்கையில 4 மாசம் போயாகணும், 40 வருஷத்துல 40 நாள் போயாகணும், மாசத்துல 3 நாள் போயாகணும், நோய் வந்தால் 3 டேப்லெட் போடுற மாதிரி மாசத்துல 3 நாள் கம்பல்சரி போயாகணும், ஹயாத்தா இருந்தாலும் மூத்தா இருந்தாலும் போயாகணும். அந்த கம்பல்சரி மார்க்கத்துல இது என்னது? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நிர்பந்தப்படுத்துற மாதிரி, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நிர்பந்தப்படுத்துற மாதிரி
நம்ப முடியாதுங்க. இந்த வாயில கையை ஒட்டி இவரா மாத்தி எடுத்தாரு, ஆனா ஏதாவது மாத்தி வந்துச்சு நம்ப முடியாது. தொப்பி ஜுப்பா போன்ற எனக்கு சுண்ணத்தான முறையில் இருப்பது அவசியமா? தொப்பி ஜுப்பா, தொப்பி சுண்ணத்து, ஜுப்பா சுண்ணத்து கிடையாது. தொப்பி சுண்ணத்து, நம்ம சில தொப்பி போட்டுருக்காங்க, அதுக்கு அதே சாதாரணது. ஜுப்பா சுண்ணத்தா? இன்னைக்கு போல இந்த ஜுப்பா பாட சுண்ணத்து கிடையாது. அப்ப நீங்க ஏன் போடுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சட்டை போடுறீங்க, நீங்க டிஷர்ட் போடுறீங்க. அப்ப இது இந்த மாதிரி ஜுப்பா போற சுண்ணத்து அப்படி எந்த அதே சாதாரணம் கிடையாது. நம்ம இஸ்லாத்துல உண்மையான சுண்ணத்து என்ன பண்ணுன்னா, கரண்டை வரைக்கும் இருக்கும், கரண்டைக்கு மேல இருக்கும் அவங்க ஜுப்பா, சுலாசா ஜுப்பா. அது ஒரே போர்வை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் அவங்க ஊசி வச்சு இல்லை நூல் வச்சு முள்ளு வச்சு நபிஸ்லாத்துல போட்டுப்பாங்க. இதான் சொல்லுடைய ஜுப்பா கரண்டைக்கு மேல இருக்கும். எந்த ஆடையுமே சுண்ணத்தான ஆடை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஆண்கள் கண்ணியமான எந்த ஆடை ஆடைனா நிபந்தனை என்ன அப்படின்னா, அதாவது உடம்பு உறுப்பு தான் இருக்க தெரியும் இது கூட. அது மாதிரி கரண்டைக்கு கீழே ரோட்டு பெருக்கிற மாதிரி பேண்ட் போட்டு போறது, முனிசிபாலிட்டிகளை நாம செய்யறது, இது கூட கரண்டைக்கு கீழே இறங்குவாடு நரகத்திரி அடைந்தாங்க. அவ கரண்டைக்கு கீழே அடைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த ஆண்டும் அணியக்கூடாது. அதே மாதிரி டைட் ஷர்ட், டைட் ஃபிட்டு அப்படியே போடக்கூடாது. இதுவும் பெரிய பாவம். இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஷர்ட் அந்த ஷார்ட் ஷர்ட் போட்டு முன்னாடி தொழுதான் கண்டாலே நம்ம தொழுவ முடிஞ்சு போயிடும். அது ஏன் தெரிய மாட்டேங்குது. அது அசிங்கமாவோ ஒரு ஆபாசமாவோ தொழுகக்கூடாது. முதல்ல தொழுகக்கூடாது. பின்னாடி அவருடைய பேக்கோ அந்த பேக்குடைய அந்த பள்ளத்தாக்கெல்லாம் இருந்தா தொழுகக்கூடாது. முதல்ல இது அப்படி தோன்றது கூட போகும்போது சட்டத்தில் பேண்ட் கீழே இறங்கி டிஷர்ட் மேலே ஏறி அவர் உள்ள என்ன உள்ளாடை போட்டுக்காரங்களாம் வெளியே தெரிஞ்சு, என்ன கலர்ல போட்டுக்காரங்க வெளியே தெரிஞ்சு, இந்த மாதிரி தொழுகை முதல்ல கூடாது. அதை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தொழுகையும் கூடாது. ஏன் கொஞ்சம் ஒரு கண்டிப்பா ஷேட்டை வந்து இறங்கி கூட என்ன தப்பு என்ன குறைஞ்சி விடுவது, ஷேட்டை பெருசாக கூட என்ன குறைஞ்சி விடுவது, இதெல்லாம் யூதர்கள் கண்டுபிடித்த கலாச்சாரம் புரிஞ்சுங்க. இப்போ இன்னொன்று லோ ரைஸா லோ ஹிப் ரைஸ், என்னையோ பொருட்கீரை பேண்டை பொருட்கீரை. முதல்ல என்ன பண்ணலாம் பார்த்துருக்கேன், பேண்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இறக்கணும், அது இறக்க அப்படி இறக்கணும். லோ ரைஸ் தான். ஸோ இது எல்லாமே யூதர்கள் கண்டுபிடித்தது. இது நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, நம்ம ஊர்ல இந்த லோ ரைஸ் தான் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த லோ ரைஸ் பார்த்தேன் அப்படின்னா இஸ்ரேலில் பார்த்தேன். இஸ்ரேலில் போயிருக்கும் பொழுது நாங்கள் இஸ்ரேலில் உள்ள அந்த பார்டர்ல ராணுவத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸ் சரி, அந்த பசங்களும் சரி, எல்லாருமே தொப்புள் கீழே கொடுத்தாங்க. அப்போ முதல்ல பார்த்தேன் அந்த பேண்ட்டை. என்ன இது இப்படி போட்டு கேட்குது ஒரு அசிங்கமா, அப்படியே கீழே தொப்புலேருந்து 2 இன்ச்சு கீழே அந்த அளவுக்கு பேட்டை இறக்கி போட்டு ஷர்ட்டோட இன் பண்ணி பார்க்கறதுக்கே இப்படி போட்டு நடந்த ஊர்ல அப்படின்னு பார்க்க கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு நம்ம ஊரில் இருந்தது. நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன், போயிட்டு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஊரில் போட்டு அடையலாம். அப்பதான் கண்டுபிடிச்சு, ஓஹோ இந்த மாதிரி அசிங்கமான ஆடைகள் கூட அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வச்சு நம்ம சினிமா அந்த அறிமுகப்படுறாங்க. எந்த கலாச்சாரத்தை மக்கள் போய் திணிக்க நினைக்கிறானோ வீடியோ அப்படியே வச்சிருக்காங்க யூதர்கள். அதை வச்சு என்ன பண்றான், ஒரு சினிமா ஆக்டர் அதை போட சொல்றான், அவன் போட்டு அதை நடிக்கிறான், ஆடுறான், பாடுறான், அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அவன் இந்த மாதிரி சகோதரர்களே, இந்த மாதிரி ஆடை இல்லாமல் கண்ணியமான ஆடை அடைவது எல்லாமே சொல்றதுதான். ரொம்ப டைட், சில பேர் பார்த்தீங்கன்னா ஷர்ட் டைட்டு, பேண்ட் டைட்டு, அதில் இன்லர் பண்ணிக்கிட்டு முன்னாடி பின்னாடி ஷோ கண்டாலே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆடைகள் ஹராமான ஆடைகள், அணிவது ஹராமான ஆடை. கண்ணியமான ஆடைகள் சொல்லுது. அதுக்காண்டி நம்ம அதிகமாக ஜுப்பாதா புதுசாக முட்டுக்கல அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டா போடலாம். நல்ல அழகான ஆடை, கண்ணியமான ஆடை. ஜுப்பாங்கிறது வெள்ள ஜுப்பாங்கிறது கண்ணியமான ஆடை, விருப்பப்பட்டா போடுறது தப்பு. ஹிஜ்ர் என்ற நபி இன்று வரை உயிரோடு இருக்கிறார். அவர் கடல் ஓர மாவட்டங்களில் வசிக்கிறார். என்ன பேசுகிறேன், செய்தால் அவரை பார்க்க கூடிய வாய்ப்பு இருக்கிறார்கள். ஒருவர் அவரை பார்த்ததாக கூறுகிறார். ஹிஜ்ர் நபி பற்றி இது இன்னொரு நிறைய தெரியல. அவரை பத்தி எப்ப பேச்சு வருவான், அவர் இந்த பக்கம் அப்படியே நடந்து போயிருப்பார், ரொம்ப போயிருப்பாரா, அவதான் ஞாபகம் வருமா அவரை பத்தி. ஸோ இவங்களுக்கு ஞாபகம் வந்து நமக்குலாம் ஞாபகம் இருக்காருன்னா அவர் ஓனரோட வாங்கிக்கிட்ட ஒரு உட்காந்துலே போயிருக்காரு. அதான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, இதனுடைய ஞாபகம் இல்லைங்க. இதெல்லாம் மக்களுடைய உள்ளா. அவர் கடற்கரை இருப்பாரு, கடற்கரை இருப்பாரு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து
இந்த தாக்குதலுக்கு விசாரிக்க ஆரம்பிச்சு ஏன் இப்படி கைது நசுறாங்க அவர் நாட்டியா தெரியாது அந்த தெரியாதா நீங்க மாசம் கொடுத்தோம் முதல்ல வலது கை பெறுவது கிடையாது கொஞ்சம் நசுறா கொஞ்சம் கீழே கொடுத்துரும் அதனால ஒரு பிசினஸ் பார்க்குற உதாரணம் சொல்லி சரி அடுத்த இது கூட சொல்லுவாங்க இதெல்லாம் புல்லா எதிர்களை சிலத்தை பற்றி புல்லா எதிர் என்பவங்க அவங்க ஒரு அல்லாவுடைய இறை நல்லடியார் இறை தூதர் கிடையாது அல்லாவுடைய நல்லடியார் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றதுக்கு ஆஃபரை சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சதாகவும் அவங்க பேசுனதாகவும் சொல்றான் சும்மா மற்றபடி அவங்க ஹயாத் நபி உயிரோடு இருக்கிறாங்க சுத்திட்டே இருப்பாங்க பெருவர்களுக்கு இருப்பு கிடையாது இதெல்லாம் உள்ள இருக்கிற ஆதாரம் கிடையாது கடலோர மாவட்டங்களை சொல்றாங்க மீன்பிடி கொடுத்து அவங்களுக்கு ராபிடியா என்ற பிரிவினரை பற்றி மற்ற அனைவரும் தராவி ராபிடியா என்ற பிரிவினரை தவிர மற்ற அனைவரும் தராவி தொழுவது மறுப்பதில்லை என்று ஃபுர்கான் என்ற நூலில் இருப்பதாக ஒரு கிதாபை படித்தேன். சரி, ராபிடியா என்ற பிரிவினர் யார்? அவர்கள் ஏன் தராவி தொழ மாட்டார்கள்? இது நான் கேள்விப்பட்டதில்லைங்க. அந்த கிதாபை எழுதி இருக்கிறது. அது ராபிடியா ஆஃபதியாங்கிறவங்க வந்து அந்த காலத்தில் குரூப்பு அவங்க தராவி தொழுகை மறுத்தவரை இன்னைக்கு நம்மளே எவ்வளவு நடத்துட்டு தராவிலாம் தொழுகை கிடையாது சொல்லிட்டு நீங்க நம்மளே எவ்வளவு தராவிலாம் தொழுகை இல்லைன்றாங்கல்ல. தராவி என்பதெல்லாம் கிடையாது, இரவு தொழுகை. சரி, ஏதாவது சொல்லிட்டு தொழு முதல்ல இரவு தொழுகை பகல் தொழுகை தொழு போல முதல்ல தராவி தராவி நமக்கு பிடிக்காது. தராவி சொல்லக்கூடாது, அதெல்லாம் தேர்க்கூடாது. சரி சொல்லாத தராவி சொல்லாத இரவு தொழுகை இரவு தொழுகை சொல்லுது தொழுது வாங்க இது நான் சொல்லுது. அதனால தராவிலே ஏன் அவங்க ஏன் தராவி சொல்றாங்க அதெல்லாம் தெரியல. தராவி நியத்து எப்படி செய்ய வேண்டும்? 2 ரக்காத்து ஒரு தடவை நியத்து வேண்டுமா இல்லை மொத்தமா செஞ்சா போதுமாங்கிறது. ஒவ்வொரு 2 ரக்காத்தும் தராவி நியத்து அவசியம் கிடையாது. மொத்தமா யாரும் தராவி கொடுக்குறேன் அல்லது ரமலான் 20 கொடுக்குறேன் அப்படின்னு எந்த 2 நியத்து வச்சா போகணும். மதுரவல்ல தஃப்லீக் என்றால் என்ன? விளக்கவும் விளக்கத்தையும் நேரம் என்ன என்று ஷார்ட்டா சொன்னேன். வாய்ப்பு சொல்றேன். நீங்கள் எந்த மதுரவை சார்ந்துள்ளீர்கள்? சில வேளை நீங்கள் தர்க்கங்களை சொல்லும்போது ஷாஃபியையும் ஹனஃபியையும் கலந்து சொல்வதுண்டு. உதாரணமாக ஜம்மு கஷ்டர் பற்றி ஒரு பயானில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு ஒரு அசத்து வந்தாரு. அவர் பயந்து எனக்கு நல்ல ஞாபகம் பண்ண பயானு கால் குணமானவர் வந்து ரமலான் வந்து 10 நாள் 10 நாள் ஊரில் பயன் பண்ணி மக்கள் ரொம்ப நல்லதாக சொல்லிட்டு போவார். ரொம்ப ஜோக்கா சிரிக்க பேசுவார். அவர் பெரிய விஷயங்கள் ஒன்று இருக்காது, ஆனால் அதை வச்சு மாஷா நிறைய மக்கள் திருந்துவாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்காமா, அவன் வந்து பக்கத்து ஊரில் திருவிழாவுக்கு வந்து மாணவடி நடக்கான். அந்த மாணவடி வானக்காரன் அந்த காலத்தில் வானக்காரன் அந்த வானக்காரன் பார்த்து போனவர் வானக்காரன் பார்த்துட்டு படுத்து இங்கே இடத்துல பள்ளியாசல் போய் படுத்தாராம். பள்ளியாசல் போய் படுத்தா தூங்கி முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் காஞ்சி ஏறி விட்டாரா. இவர் ஸ்கூல் என்னன்னு தெரியாதான். சரி, எதுவும் தொழுவத்தில் தம்பி கட்டிட்டாரு. தொழுகிற பார்த்தா தேர்தல் பார்க்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. அதனால சொல்றாரு. ஒருத்தர் வந்து வேற நீட்டி வச்சுட்டாராம், ஷாப்பியா இருக்கிறவர். இன்னொருத்தர் வேற பணம் வச்சுட்டாராம், ஆஃபியா இருக்கிறவர். அந்த இடத்துல வேற நாட்டத்தில் இல்லை, அதனால அந்த மதம் இல்லை அவங்க இல்லை. அப்ப இவரு என்ன சில வீட்டுலாம் சில பேர் முடக்கலாம், நம்ம வீட்டுல தான் முடக்கலாம் இப்படி புது மதம். இதை பக்கத்தில் உள்ளது பார்த்தா கதையை சொல்றது. அதாவது மார்க்கம் தெரியாம எந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்றாரு. பக்கத்தில் உள்ளது பார்த்து தேர்தல் எந்த மதம் ஷாப்பியான பெயர் தொழில் முடிச்ச பிறகு நீ என்ன மதுரை அப்படின்னா ஒரு மேதானத்தை பார்த்தாங்க. உடனே நீ எந்த மதுரை போட்டாராம் இவன் சொன்ன வானக்கார மதுரை. ஏன்னா அந்த வானடிக்கு வந்து அது ஊருக்கு ஏதோ கேட்கறாங்க வானக்கார மதுரை போகுது அப்படின்னா அந்த மாதிரி நான் வானக்கார மதுரை போய் எடுத்துருக்கேன். அதாவது நான் சில சமயம் வந்து ஷாப்பி சட்டத்தையும் அனபி சட்டத்தையும் சொல்ற காரணம் தான் உலமாக்கள் இப்படி கருத்து வேறுபாடு இருக்குது. உலமாக்கள் எவ்வளவு தீர ஆராய்ச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சொல்லுவேன். ஆனா எப்பவுமே அது எது பேணுது அதை நான் சொல்லுவேன். உதாரணமா பெண்களை தொட்டா ஒது புரியுமா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒது புரிஞ்சிருக்கிறாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒது புரியாதுங்கிறாங்க. ஒது புரியாதுங்கிறாங்க. நீங்க வந்து கல்யாணம் ஒது செஞ்சுட்டு மனைவி தொட்டுட்டீங்க அப்படின்னு தொழுவுறீங்க. தொழுவு வந்துட்டா ஹனஃபி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கொண்டபடி தொழுவு முடிஞ்சு போகுது. ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொண்டபடி தொழுவு கூடாம போயிடும். அவங்க கொண்டபடி தொழுவு கூடாம போயிடும். அதனால பேணுதல் மனைவி தொட்டா ஒது செஞ்சுட்டு வந்துருக்கு முடிஞ்சு போச்சு. அது என்ன குறைஞ்சு போயிடும் போது இமாமோட கருத்து அப்படி இருக்கட்டும். நம்ம பேணுதல் என்ன ஒது செஞ்சுட்டு நம்ம பிரச்சனை இல்லை. தொழில் வச்சிருக்க என்ன குறைஞ்சு போயிடுவது. சரி, அதே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இல்ல உனக்கு ஒரு புரியல திரும்ப வச்சுட்டு பெரிய
சொல்றது தானப்பா. இமாம்களே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து நீயே 40 பேர் எடுத்து நிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? ஜாபி சொல்றது பார்க்க கேட்குது, பார்க்க சொல்றது அந்த அவங்க கேட்கறதுல தமிழ்நாடு தௌஹீதமா சொல்றது, இந்தியன் தௌஹீதமா கேட்க மாட்டாங்க, இந்தியன் தௌஹீதமா சொல்றது ஆஸ்திரேலியன் தௌஹீதமா கேட்க மாட்டாங்க, ஆஸ்திரேலியன் தௌஹீதமா சொல்றது ஆப்பிரிக்கன். ஏன் உங்களுக்குள்ள எல்லாம் மாத்ததான் சொல்றீங்க? குர்ஆனிக்ஸ் மட்டும் போதும், இமாம்கள வேணாம்னு சொல்லி வெளியே வந்தவங்க குர்ஆனிக்ஸ் ஒண்ணே சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது? உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. முட்டா பசங்க நீங்க, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தா அறிவாளிகள் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாம எல்லாம் இருக்காது, ரெண்டு ஏற்பட்டிருக்கும் இமாம்களுக்கு மத்தியில. சோ அதனால இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு என்பது உண்டு, அது இருக்கணும். அதுக்கான நான் ஷாஃபி, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஹனஃபி இப்படிதான் இருப்பேன், ஒன்றும் கம்பல்சரி. பல தடவை சொல்லியிருக்கேன், மதுஹப் என்பது சாப்பாட்டுக்கு ஊறுகா மாதிரி, அதே உணவாகிட்டாரு, அதே உணவாயிடுது. விதார்த்தத்தில் மூலம் மக்களை சிரிக்கிறோம், அதனை தலைக்கின்றோம் என்ற பெயரில் குழப்பங்களின் மூலம் மக்களை குஃப்ரிலும் மற்றும் மார்க்கத்தை பற்றி அக்கறையை காரணம் வாழ்க்கை கொண்டிருக்க நமது உம்மத்தில் உண்மையான ஆலோசனை கொஞ்சமாக கொள்கைகள் வழிநடத்தும் ஒரு ஆலை கூட்டம் எங்கே, தங்களது ஆலோசனை என்ன? இது என்ன இப்போ இதாக கேட்டுக்கிற கேள்விகளா? விதார்த்தத்தின் மூலம் மக்களை சிரிக்கிறோம், சிரிக்கிறோம் மக்கள் வாஸ்தவம் தான். அதை தலைக்கின்றோம் இருக்கிற குழப்பங்களின் மூலம் மக்களை குஃப்ரில் கொண்டு விட்டுருக்காங்க சில வாஸ்தவம் தான். மற்றும் மார்க்கத்தினுடைய அக்கறையை காரணம் வளர்ப்பது கூட்டம் இருக்குதான் செய்து வாஸ்தவம் தான். நமது உம்மத்தை உண்மையான ஆலோசனை ஜமாத் கொள்கைகள் வழிநடத்தும் ஒரு ஆலை கூட்டம் எங்கே? ஆலோசனை ஆளுநர் இல்லாமல் இருக்கிறாங்க. பல நேரங்களில் அந்த ஆளுடைய குரல்களை நெருக்கப்பட்டு விடுகிறது. அதான் உண்மை, உண்மையான ஆலோசனை ஜமாத்தின் பக்கம். ஏன்னா இன்னைக்கு ஆலோசனை ஜமாத்தினாலே பல பேருக்கு கொஞ்சம் சும்மா அப்படியே ஏற்படுறது கஷ்டப்படல. சுன்னத் ஜமாத்தினால ஒரு வெறுப்பு ஏற்படுற அளவுக்கு, அதாவது அந்த சுன்னத் ஜமாத்துங்கிற வார்த்தை எப்போ வச்சு முதல்ல கட்டுப்படுத்துறது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷியாக்கள் வந்து ஆரம்பத்தில் உருவாக்கி இஸ்லாத்திற்கு எதிரான, சுன்னத்துகளுக்கு எதிரான இல்லாத விதாக்கள் உருவாக்கினாங்கல்ல, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நஹ்னு அஹ்லுஸ் சுன்னah, நாங்கள் விதாத்துக்காரர்கள், சுன்னத்துக்காரர்கள். நபிஸல்லல்லாஹு சுன்னத்தை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு அஹ்லுல் ஹதீஸ்ங்கறாங்கல, அஹ்லே ஹதீஸ் அஹ்லே ஹதீஸ்ல வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது, அஹ்லு சுன்னங்கிற வார்த்தை இருக்குது ஹதீஸ்ல. சுன்னங்கிற வார்த்தை ஹதீஸ்ல எக்கச்சக்கமா இருக்குது, ஹதீஸ்ங்கிற வார்த்தை ஹதீஸ்ல கிடையவே கிடையாது. அப்ப அஹ்லு சுன்னங்கிற அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு யார் அஹ்லே ஹதீஸ் சொல்லிக்கிறாங்க தனியா பிரிஞ்சாலோ அவர்களை இணைப்பதற்காக தான் அஹ்லு சுன்னன்னு சொன்னாங்க. நஹ்னு அஹ்லுஸ் சுன்னah, நாங்கள் எல்லாம் சுன்னத்துக்காரர்கள், சுன்னத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம், விதத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னென்ன விதாத்து, என்னென்ன அனாச்சாரம், என்னென்ன பலா பத்தல் அத்தனை செய்யறோட பேர் தான் சுன்னத்துல் ஜமாத். செய்யாட்டா அவனுக்கு பேர் வஹாபி ஜமாத், அது செய்யாத பேர் வஹாபி. அதுல வேற பக்கா வஹாபி சில பேர் இருக்காங்க, முக்கா வஹாபி சில பேர் இருக்காங்க. அந்த பரேலவி சொல்றது, அந்த விதாத்தை சொல்றது பரேலவி. அவங்க சொல்லுவாங்க பிஜே அது பக்கா வஹாபிங்க, ஷம்சுல் ஹசனி முக்கா வஹாபி, அவன் பக்கா வஹாபி, அவன் முக்கா வஹாபி. இப்படி ஹத்த சொன்னா சுன்னத்து சொன்னா அதற்கு பேர் வஹாபி பேர் வச்சு, இது என்னன்னு சொன்னா இந்த வஹாபிங்கிற ஒரு மாய தோட்டத்தை முதல்ல ஏற்படுத்துறாங்க. வஹாபி அது ஒரு காரியான மாதிரி ஒரு விருக்கத்தக்க வார்த்தை ஏற்படுத்துறாங்க. பின்னாடி அந்த சூச்சனை மாதிரி வச்சு அதை விஷயம் அஸ்மலி தானே முந்திராளி சொல்றாங்க, அவங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க இஸ்லாஹ் ரசூல், அதாவது சடங்குகளின் சீர்திருத்தம் அப்படிங்கிற கிதாபில் எழுதுறாங்க. அதாவது சம்பவத்தை, அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு பரேலவி இமாம் இருந்தாலும், இந்த மூணு பாத்தியா கூடு குடியேற்றம் எல்லாம் கூட வளர்த்துக்கிறவர். அவரு என்ன பண்ணாரா, மக்கள்கிட்ட வந்து மக்களே வஹாபிகள் பெரிய பாவிகள், குற்றவாளிகள், வஹாபிகள் வளர்த்து போவோம் அப்படின்னு சொல்லி பயந்து வச்சிருந்தாரு. இந்த நேரத்தில் இந்த ஊருக்கு பள்ளிவாசல் வாசல் ஒரு கடை வச்சு தான் மளிகை கிடக்காரு. அவருக்கு தான் அசத்து கொடுக்கல் வாங்கல் கொள்முதல் பண்ணிட்டு தேவையான சாமான்கள்லாம் அதான் கடை ஏறிட்டே பிடிச்சோம், அசத்து கடம். அப்போ அந்த அஜத் அந்த கடைக்காரருக்கு என்ன சத்து எவ்வளோ கடை ஏறிச்சு சீக்கிரம் பணத்தை கொடுங்க அப்படின்னா, இருப்பா தரப்பா, இல்லை இல்லை இந்த பேசினா இல்லை, இனிமே ஒரு பணம் தான் நான் பொருள் தர மாட்டேன். அப்படியா, நம்ம அப்படிதான் சிப்டா சொல்றா, இந்த மாதிரி யோசிச்சு பேசு, விலை ஒரு மோசமா இருக்கும், இந்த மிரட்டோட வச்சு போக அப்படின்னா. அந்த வாரம் அசத்து சும்மா என்ன பண்ணாரு, வஹாபியை பற்றி ஆரம்பிச்சாங்க. வஹாபியர் மோசமானவர்கள், கொடூரமானவர்கள், அப்படிகள் இப்படிகள் சொல்லி அப்படியே சொல்லிட்டு இந்த கடைக்கார வஹாபியா மாதிரி ஒரு வாரம் கடை இயற்கை ஒரு பயசமா கடைக்கார முடியாத அதுதான் பவர் தெரியாம பேசிவிட்டேன், இனிமே எவ்வளவு கடை வாங்கிக்க அப்படின்னா உடனே அடுத்த வாரம்
நஷ்டவழி நாணயத்தில் இந்த கதை எழுதுறாங்க. உண்மை சம்பவம் வாய்ப்புள்ள கதையா தான் இருக்கும். அதாவது எதுக்கு எழுதுறாங்கடா, இந்த வஹாபிங்கிற முத்திரை வந்து அது ஒரு பெரிய அபாயகரமான முத்திரையை சிந்திச்சு காட்டாங்க. இந்த வஹாபி முத்திரைக்கு பயந்தே நிறைய உலமாக்கள் ஹக்கு சொல்றது கிடையாது. எதுக்கு போக நம்ம வஹாபிட்ட பாருங்க. ஏன்னா அந்த வஹாபிகள் இந்த பரேலிகளை என்ன சொல்லி நினைக்கிறேன், இவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா வஹாபிகள் எல்லாம் காஃபிர்கள். அந்த வஹாபிகளை யாராவது காஃபிர்களா என்று சந்தேகப்பட்டால் அவரும் காஃபிர்கள். வஹாபிகள் காஃபிர்னு சொல்லி நம்பணும். அப்படியே இது நாக்பூர்ல ஒரு பெரிய முஃப்தி இருந்தார், பரேலி முஃப்தி. அந்த முஃப்திகிட்ட போய் ஃபத்வா கேட்டுக்கிறாங்க, வஹாபிகள் காஃபிர் அப்படின்னா அவன் காஃபிர் தான், வஹாபிகளும் காஃபிர்கள். வஹாபிகளை யாராவது வஹாபி மட்டும் இல்லை, தேவபந்திகள், தப்லீக் ஜமாத் எல்லாமே காஃபிர்ன்றாங்க, எல்லாமே காஃபிர்கள். இவர்கள் யாராவது காஃபிர்களா என்று சம்பந்தப்பட்டால் சந்தேகப்பட்டால் அவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டு, பொதுவாக ஃபத்வாக்கள்ல முஃப்திகளுடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஃபத்வா எழுதிட்டு வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப், உண்மையை அல்லாஹ்வே நன்கறிந்தவன், உண்மையை அல்லாஹ்வே நன்கறிந்து எழுதுவார் வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அந்த மாதிரி அந்த முஃப்தி என்ன பண்றாரு, வஹாபிகள் தேவபந்திகள் எல்லாம் காஃபிர்கள், அவர்களை காஃபிர்களா என்று யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களும் காஃபிர்கள், அவர் ஃபத்வா எழுதிட்டு வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப் எழுதி வச்சார். இந்த ஃபத்வா போட்டு போயிட்டு பரேலவி கவுண்டர் பண்ணார். அவர் சொல்றாரு இந்த முஃப்தி காஃபிர் அப்படின்ட்டாங்க. ஏன் இவர் வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப் எப்ப அல்லாஹ்வே நன்கறிந்தவன் சொல்றாரோ இவருக்கு டவுட் வந்துருச்சு. டவுட்டா இருக்கும் நம்ம கொடுத்த ஃபத்வா தப்பா இருக்கும், இவருக்கு டவுட் வந்துச்சு, அவன் இவரு காஃபிர் அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி பரேலவிகிட்ட அவங்க வீட்டு வாசல்ல போர்டு போடாத போறதான், இங்கே காஃபி ஃபத்வா மொத்தமான்னு சொல்ல கிடைக்கும் அப்படின்னு போர்டு போடாத போறதான். எல்லாத்தையும் காஃபி சில இடத்துல காஃபி போற இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க இருக்கிறவங்க காஃபி ஆகிட்டாங்க. அந்த பரேலவிகள் தான் அப்படி வரத்தையே காஃபி ஆகிறாங்கடா. நாங்கள் இஸ்லாத்தை தூய வடிவில் சொல்ல போறோம் வந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் காஃபி, எல்லாரும் காஃபி, இவனுக்கு ஏன் தௌஹீத் ஜமாத்தை தவிர எல்லாம் காஃபி. யாரா தான் சரி ஓப்பனா சொல்றாங்க, தௌஹீத் ஜமாத் மட்டும்தானே சொல்றதுக்கு போவோம், நம்ம தான் சொல்றதுக்கு போவோம். மத்தவங்க அது டவுட் போனாலும் கூட போடல, மொத்த வீடு அவன் எங்களை கொடுத்துட்டான். சொர்க்கத்தை கிட்ட ஓப்பனா பேசுறாங்க. அப்படி பயம் இல்லை அவன் ஸ்பீச்ல. தௌஹீத் ஜமாத்ல யார் வேணுமோ அதை சொல்றதுக்கு போக முடியும். மத்தவங்க சமூகத்தில் அதான் ஓரத்தரம் நிற்பாரு போனா அப்படிங்கிறத இல்லை. ஏன் மொத்த வீடு அவன் எங்களை கொடுத்துட்டான், அப்ப அவருக்கு டிக்கெட் கிடைக்கும். என்ன யார் மெம்பரா சேர்ந்து என் அமைப்புல யார் மெம்பரா சேர்ந்து வழிகிட்டு போறானோ அவன் தான் சொர்க்கவாதி. இப்படி என்ன பண்ணா நாம மட்டும் தான் சொர்க்கவாதி, மத்தவங்க நம்ம அல்லாஹ் துஆ செய்வோம். எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கட்டும், எல்லாரும் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். அத சொல்லக்கூடிய உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கதான் செய்றாங்க. என்ன வேதனைன்னா மக்காவில் அல்ஹம்துலில்லாஹ் மக்காவில் நிர்வாகம் முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அத சொல்றதுக்கு தைரியமா சொல்லுங்கன்னு சொல்லி அடிக்க வந்தாலும் வரைக்கும் வந்தாலும் கமிட்டிக்கே பல பிரச்சனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஸ்ட்ராங்கா நிற்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கரீம்காரத்தால சீதேவி மருகும் அல்லாஹ் அவனுக்கு கபர பிரகாசமாகட்டும், ரொம்ப சீதேவி, அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா. எந்த ஒரு சம்பவம் சொல்ல கேளுங்க, எவ்வளோ எதிர்ப்பு எனக்கு இன்னும் அசத்திட்டு பேசுறாரு. ஒரு வக்போட பத்தி பேசுறேன். வக்போட நடத்துற அநியாயம், வக்போட சுற்றுலா எப்படி பாடுபடுத்துறாங்க, வக்போட எப்படி அநியாயம் பண்றாங்க, வக்போட எப்படி அநியாயம் நடக்குது, வக்போட பத்தி பேசுறேன். அதுவும் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில வக்ஃப் சொத்துக்களா பாராட்டு நடத்திருக்காங்க, அதை பேச பண்ணி பேசுறேன் நான். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில எழுதிருக்கான், அம்பானி 52 மாடி கட்டி வச்சிருக்கா, அது வக்ஃப் இடம், பெங்களூர்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் உள்ள அது வக்ஃப் இடம், இதெல்லாம் பேசுறேன். வக்ஃப் இடம் எவ்வளவு பாழா போச்சு சொல்லி இதை பேசி கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஒரு கீழே தான் போனேன். நம்ம முன்னாள் தலைவர் கரீம் காக்காக்கு வக்ஃபோட அப்போட சேர்மன் போன் வருது. என்ன உங்க இமாம் என்னை பத்தி ஒரு தாரமான பேசுறாரு மேம். என் பக்கத்தில் இருக்காங்க கரீம் காக்க சொன்னாங்க, இல்லை உங்களை பத்தி தான் ஒன்று பேசுறாங்க. பொதுவாக வக்ஃப் நிலங்கள் பல அம்பானியை பத்திட்டாங்க, வக்ஃபை பத்திட்டாங்க, மற்ற உங்களை சொல்லியே இல்லை. எனக்கு ஒரு தனியாக ஃபோன் பண்ணாரு, நான் அவங்கள கேஸ் போட போறேன் இமாம் மேல. நான் கேஸ் போட்டு அசத்து எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். பையன் போனேன் முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், எவ்வளவு பிரச்சனைகள்ல அந்த சீதையை எல்லாம் நல்ல பாக்கியத்தை கொண்டு சொல்றதோ என்ன நம்ம முழு சுதந்திரம் கொடுத்தாங்க, பேச்சு சுதந்திரம். இதுல சொல்ல போனா பல விஷயங்கள் எனக்கு அவனுக்கு கருத்து வேறுபாடு. அவங்க மூணு ஓதுவாங்க, ஆனா மூணு ஓதுவது கண்டிப்பா தாராளமா முடிப்பாங்க. அவங்கள அந்த தர்கா தியானத்துக்குலாம் போறதுல அதுல அவங்க கரீம்கா வந்து நம்பிக்கை உள்ளவங்க போக செய்வாங்க, ஆனா அதை கண்டிச்சு பேசுவோம், எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிர்வாகிகள் எல்லா கொஞ்சம் எனக்கு கிடைக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு இமாம்களை மட்டும் பாட்டி வதைக்கிற முத்தொழில் நிறைய இருக்கிறாங்க. சொல்லப்போனா நிறைய பள்ளி வந்து மார்க்கமே தெரியுது இல்லை. நான் போத நேரத்துல எங்க அசத்து ஒரு கதை சொல்லுவாங்க, இமாம்கள் பண்ற பாடம்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா இருக்கிற மாதிரி இருந்திப்போம். ஒரு முத்தொழில் வந்து நேச்சு வச்சாங்க, என்னட்டு யாரும் என் பேரை கூட உடம்பு செல்லாம குணமாகிட்டாங்க, அஜெண்டை கொண்டு வந்து மெம்பர் விட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தொழில் நேச்சு வச்சிருக்கோம்.
செய்யாத தொழில் சொல்லிடுமா? சரி ஓகே, அன்னைக்கு சும்மா பக்கத்தில் கொட்டெடுத்து வச்சுக்கிட்டு சகோதரர்களே, இசை கேட்பது ஹராம், கொட்டடிப்பது ஹராம், கொட்டடிப்பது பெரும் பாவம், அல்லாஹ் நரகத்துல போடுவான் அப்படின்னு பேசிட்டு அந்த கொட்டை இப்படி எடுத்தால் ஹராம் தான், இப்படி எடுத்தால் ஹராம் தான், இப்படி எடுத்தால் ஹராம் தான், இவங்களை திருப்தி அடிச்சாங்க. இது அந்த காலத்துல ஓதும் போது எங்க அசல் சொன்ன கதை. ஆனா இன்னைக்கு உண்மையா இருக்குது. இப்ப மெட்ராஸ்ல ஒரு இமாம் ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறாரு. அவரு பள்ளியில ஜனாசா வந்து வருவாங்களா, அவங்க வந்து கபசான் பகுதியில் இருக்கிற ஜனாசா அடிக்கடி வருமா. அவரு ஜனாசா முடிச்ச உடனே அசரத் துவா படம் வரா சொன்னா சார், தொழுகையே துவா தான், ஜனாசா தொழுகையே துவா தான், தொழுகைக்கு பிறகு துவா ஒன்றும் கிடையாது, விதாத்து துணை படாத கொத்தானா துணை படம் இவரு படிப்பார். اللهم إن هذه الدعاء بدعة سيئة فلا تؤاخذنا بها وآخذ هذا الدور آمين. يا الله இந்த துவா ஓலல விதாத்து பெரிய பாவம், இந்த பாவம் என்ன நிக்காத அல்ல தோலே குடி. இதெல்லாம் நீங்க இமாமோட நிலைமை. இன்னும் இது உண்மை சம்பவம். இப்போ மெட்ராஸ் இமாமா இருக்காரு, உண்மை சம்பவம். இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் பாருங்க. ஒரு அக்கத்து முத்தவள்ளி பள்ளிக்கு வரமாட்டாரு, அவங்க முத்தவள்ளி பள்ளிக்கு வரமாட்டாரு, பள்ளிக்கு வரமாட்டாரு. ஜும்மா முதல்ல சம்பளம் வரலாம். எதுக்கு அதற்கு பயான் திருந்தது இல்லை, அதற்கு பயான் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா 1 மணி ஆகும். முன்னாடி வந்து பையன் வாட்சாரு அது முடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் நீட்டிக்காதே தொடங்குது. அன்னைக்கு அசர்ல கச்சேரி வச்சுருவாங்க. அன்னைக்கு அசர்த்து பயான்ல அசத்துக்கு ஊர் போயிட்டு வருது. இன்னொரு இமாம் வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க, ஆளுநர் கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு சரி எதுக்கு விதாத்து பொதுவான தலைப்பை பேசுவோம், விபச்சாரம் ஆகும் பயன் இருக்காரு. விபச்சாரம் கிடைக்கும் ஆகும், விபச்சாரம் ஆகக்கூடாது, அந்நிய பண்ண கண்ணால பார்க்கறது, கண்ணால செய்யற விபச்சாரம், அந்நிய பண்ணி பார்க்கறது, அந்த அதிசயம் சொல்லி இதெல்லாம் பெரிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. முத்தொழி நடந்தாரு விபச்சாரத்தை பத்தி பேசிட்டே வந்து அந்த இமாம் என்ன சொல்றாரு, தொழில் மாசம் உடனே நிறுத்திருமே, அடுத்த நாள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவரு முத்தொழி வாசல் உடனே எப்படி முடிக்கிறது இல்லை, அதான் அப்புறம் எல்லாரும் பாக்கி இது நடந்த உண்மை சம்பவம். எதுக்கு சொல்றதுன்னா, இந்த மாதிரி இமாம்கள் இன்னைக்கு முத்தவழி இந்த மாட்டியில் முடிக்கிற மொழி நீங்க மக்காபள்ளி எல்லாரும் நினைச்சுக்காதீங்க. மக்காபல்ல மக்காபள்ளி இமாம் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, அக்கா சொல்றாரு, 10 இமாம் சொன்னா மத்த இமாம் திண்டாட்டம் அப்படி இருக்குது. அதோட அக்கா சொல்ல வேண்டிய உலமாக்கள் இதுதான் செய்யறாங்க. அவருடைய குரல்களை நெரிக்கப்படுது. அது என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குமோ அன்னைக்கு அவங்க அக்கா சொல்லுவாங்க. நாம் அஜரத் அவர்கள் குரான் ஓதி ஒரு பெயருக்கு அதிகாசி சொல்கிறோம். அதற்கு அஜரத் அவர்களுக்கும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பணம் கொடுத்தால் எவ்வளவு கொடுப்பது? கேள்வி அஜரத் பைசா கொடுத்து நான் ஒரு குரான் ஓதி நான் ஷார்ட்டாக சொல்றதுக்கு நான் ஒரு சிரமம் பரவாயில்ல பண்ண மாட்டேன். அஜரத்து பணத்தை கொடுத்து எல்லாம் சாச்சலாம். முதல்ல அஜரத்து பணத்தை கொடுத்து குரான் ஓதிக்கிறது ஹராம் கூடாது. அஜரத்து பார்த்து குரானுக்கான காசு வாங்க நினைச்சா நான் இந்த பையனை வந்து வியாபாரம் பண்ணது யாரும் இல்லை. விவாதத்துகள் எதுக்கு காசு வாங்கலாம், எதுக்கு வாங்கக்கூடாது. தராவி தொழுகை, குரான் ஓதுறது, இந்த தாவி சோதி பார்க்கறது, இமாமத் செய்யறது, இதெல்லாம் எதுக்கு சம்பளம் வாங்கலாம், வாங்கக்கூடாது. அதுவும் இந்த பையன்ல வருது இந்த இதுல. அதனால அந்த மாதிரி குரான் ஓதி அதிகாரம் காசு வாங்குறது பெரிய ஹராம் கூடாது. அதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க குரான் ஓதி உங்க இறந்தவங்களுக்காண்டியோ பெற்றவங்களுக்காண்டியோ ஈசாசம் வச்சிடலாமா தாராளமாக செய்யலாம். நாம் ஹலாலான ஒரு வேலை செய்கிறோம், அந்த நிறுவனம் ஹலாலான வருவாய் ஈட்டுகிறது. ஆனால் நிறுவனத்தின் தலைவர் ஏன் ஹராமான தொழில் மூலமாக வருமானம் ஈட்டுவது நமக்கு தெரியாது. அப்படி வைத்திருந்து அதனுடைய வருவாயை நமக்கு புதியமாக கொடுத்தால் நாம் என்ன செய்வது? இதான் சொன்ன பாருங்க, சந்தேகம் என்பது வேறு, வசுவசா என்பது வேறு. இதான் வசுவசா. படிக்கிறீங்க வசுவசான்னு சொல்லுங்க, வேலை முன்னாடி இதான் வசுவசா. நாம் ஹலாலான ஒரு வேலை செய்கிறோம், அந்த நிறுவனம் ஹலாலான வருவாய் ஈட்டுகிறது. ஆனால் நிறுவனத்தின் தலைவர் ஏதேனும் ஹராமான தொழில் மூலமாக வருமானம் ஈட்டிருப்பாரோ என்று நமக்கு தெரியாது. அப்படி இருந்து அந்த உனக்கு தெரியாது அவர் ஹராம் செய்யறாரு, எந்த ஆதாரமும் இல்லை.
இதுக்கு மேலே வசுவசா இருக்குது. இந்த மாதிரி வசுவசா கூடாது. கிஃப்ட் ஷாப் பிசினஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன் அதனால கிஃப்ட் ஷாப்ல என்ன பிரச்சனை இருக்கு? உருவப்படங்கள், உருவ பொம்மைகள். இந்த பொம்மைகளுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொம்மைகள் சும்மா வீட்டில் பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, காலில் கையில மிதி பண்ற மாதிரி, அது ஒரு கண்ணியம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி பொம்மைகள்னா இது வியாபாரம் பண்றது, பிசினஸ் பண்றது கிடையாது. அதை கண்ணியமா ஷோகேஸ்ல வைப்பாங்க. அந்த பொம்மையை அழகுக்காண்டி வைப்பாங்க, சிவத்துல மாட்டி வைப்பாங்க. அவன் அந்த மாதிரி பொம்மைகள் வைக்கிறது ஹராம். ஏன்னா உருவங்கள் கண்ணியப்படுத்தப்படுறது ஹராம் கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. ஆயிஷா என்ன பண்றாங்க, ஒரு உருவப்படம் உள்ள ஒரு திரைச்சீலை தொங்க விட்டுருக்காங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வராம போயிட்டாங்க. அப்புறம் ஆயிஷா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் என்னன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அந்த திரைச்சீலை உருவப்படம் இருக்குது, வலதுபுறம் வரணும், நான் வரணும். உடனே ஆயிஷா என்ன அந்த திரைச்சீலை கிழிச்சு என்ன பண்றாங்க, தகாணி முறையாகவும் வீட்டு கால் மீதியாகவும் செஞ்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. அப்ப அது உங்களுக்கு தான் செஞ்சது. ஆனா எதுல இருந்துச்சு? தகாணி முறையிலையோ அல்லது கால் மீதியாகவோ இருந்தா, கண்ணியப்படுத்தப்படாத அளவுக்கு இருந்தால் உருவப்படம் கூட தப்பு கிடையாது. கண்ணியப்படுத்துற மாதிரி ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி அல்லது சிவத்துல மாற்ற மாதிரி கண்ணியமா வைக்கிற மாதிரி இருந்தா அந்த உருவப்படுத்த கூடாது. நாம் பன்றியை வெறுப்பதற்கு காரணம் என்ன? இதை பற்றி நண்பன் கேட்டான். என்ன சொல்ல முடியும்? தயவுசெய்து சொல்லுவோம். பன்றியை வெறுப்பதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, விலங்கினங்களிலேயே ரொம்ப கேடுகட்ட அசிங்கமான குணம் கிடைத்தது பன்றி. விலங்கினங்கள் எல்லா விலங்கினங்களையும் ரொம்ப கேடுகட்ட அசிங்கமான குணம் கிடைத்தது பன்றி. எந்த அளவுக்குன்னா, மற்ற மிருகங்கள்லாம் ஆணினம் பெண்ணினத்தோடு வீடு கூடும், அவ்வளவுதான். ஆனா பன்றி மட்டும் என்ன பண்ணுவான், ஆணினமும் பெண்ணினமும் வீடு கூடுறத பார்த்து ரசிக்கும். அந்த குணம் பன்றிக்கு தான். அந்த மாதிரி இது மாதிரி ரொம்ப கேவலமான புத்தி படைத்தது பன்றி. சரி, அதையும் அல்லாஹ் தானே படைச்சான். அந்த படைச்ச அல்லாஹ் தான் சாப்பிடாதான் படைச்ச அல்லாஹ் அதை சாப்பிடாத ஹராம் அப்படி கொஞ்சம் சொல்லலாம். எனது மாத சம்பளம் ரூபாய் 24,000. இதில் எனக்கு வீட்டுக்கு போன அடிப்படை செலவு போக எஞ்சி உள்ளது ரூபாய் 10,000. இதுவும் எனது தம்பியின் கல்வி செலவுக்காக செலவழிக்கப்படுகிறது. என் தம்பி ஒரு தனியார் கம்பெனி தனியார் இன்ஜினியரிங் படிக்கின்றார். அதற்கு ஆண்டு செலவு 1,24,000. நான் வீட்டால் 1000 ரூபாய் சேமிக்க இயலவில்லை. இந்நிலையில் நாம் 5 வருஷம் செய்கிறோம். இந்நிலையில் சர்க்கார் கடமையாமா இது தெரியப்படுது. எல்லாத்தையும் செலவு பண்ணி சக்கரை கிடையாது. செலவு பண்ணி சக்கரை கிடையாது. நகை தான் வீட்டில் நகை இருந்தால் நகைக்கு சக்கரை இருக்குது. சரி, ஆன்லைன் கேள்வி நாளைக்கு விஷயம் விஷயம் பேசணும். அதனுடைய ஆசீர்வாதம் வாட்ச் ஒன்று வச்சிருது. யாருடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதக்காக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்வி பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதக்காக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதக்காவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.